ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 7ஆம் வார்த்தை. இதில் எம்பெருமானுடைய எல்லா தத்துவங்களினுடைய 8ஆம் வார்த்தையிலும் சரி இதே விஷயம்தான் வருது. இந்த 7ஆம் வார்த்தையை பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம், வியாபாரம் என்ன என்று பார்ப்போம். 8ஆம் வார்த்தையில் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம், வியாபாரம் என்ன என்றதை பார்ப்போம். சரி, இப்போ முதல் எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். ஸ்வரூப நிரூபக தர்மம் என்றால் என்ன? அடையாளம். மற்ற வஸ்துக்களை காட்டிலும் இதை தனித்து அறிவதற்கு உண்டான அடையாளம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம். சரி, இப்போ ஈஸ்வரனுடைய எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன என்றால் சத்தியமாக, ஞானமாக, அனந்தமாக இருத்தல். இதுதான் பகவானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் வரக்கூடிய வாக்கியம். ஆக பகவான் எப்படி இருக்கான், ஈஸ்வரன் எப்படி இருக்கானா சத்தியமாக, ஞானமாக, அனந்தமாக இருக்கான் என்று. இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனை மற்ற பொருள்களிலிருந்து வேறுபட்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் அவனுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், அடையாளம். எப்படி எம்பெருமான் இருக்கான்? முதல்ல சத்தியமாக இருக்கான். சத்தியமாக இருக்கிறது அப்படின்னா மாறுபாடே இல்லாமல் இருத்தல். அச்சேதன தத்துவங்கள்லாம் இருக்கா, அதே போல் சம்சாரத்தில் நாம் இருக்கோமா, நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறுபாடு தான். எதிரில் இருக்கக்கூடிய அச்சேதன பொருள்கள் கண்ணுக்கு தெரிந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. நமக்கு எப்படிப்பட்ட மாறுபாடு அப்படின்னா, ஒரு நிமிஷம் சோகம் இருக்குது, அத்தனை நிமிஷம் துக்கம் மோகமாக மாறுறது, அதற்கு பிறகு சுகமாக மாறுறது என்று இப்படி நமக்கு ஞானத்தில் வேறுபாடு வந்துட்டே இருக்கு இல்லையா, இது நம்முடைய வேறுபாடு. ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கான்? சத்தியமாக இருக்கான், மாறுபாடே விகாரமே இல்லாமல் இருக்கிறான். சரி, அப்போ சந்தேகம் வரும், இந்த சத்தியமாக இருத்தல் அப்படின்றது முக்தாத்மாக்களுக்கும் பொதுதான, முக்தாத்மாக்களுக்கும் மாறுபாடே கிடையாது என்றால் அதற்கு தான் அடுத்த பதமானது வருது ஞானம் என்று. சத்தியம், ஞானம். ஞானம்ன்றது என்ன காட்டுறது? எப்பொழுதும் ஞானத்தை உடையவனாக பகவான் இருக்கிறான். இதை முக்தாத்மாக்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா சம்சாரத்தில் அனாதி காலமாக உழன்ற பிறகு ஒரு நாள் எம்பெருமானுடைய விஷயீகாரத்தினால, கிருபையினால் அவர்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மாறுதல் இல்லாமல் எப்பொழுதும் ஞானம் என்று சொல்ல முடியும். ஆனால் இருந்த காலத்தில் இவர்களுக்கு ஞானம் இல்லாமல் தானே இருந்திருக்கார்கள். மாறிக்கொண்டிருந்த ஞானத்தை உடையவர்களாகத்தான முக்தாத்மாக்களாக இருந்திருக்கார்கள் மோட்சம் போவதற்கு முன்பு. ஆகையினால ஞானம் என்று பகவானை தான் சொல்ல முடியுமே ஒழிய முக்தாத்மாக்களை சொல்ல முடியாது. சத்தியமாகவும் ஞானமாகவும் இருப்பவன் யார் அப்படின்னா அது பகவானுக்கு தான் அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சந்தேகம் வருது, இல்லையே சத்தியமாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள்லாம் இருக்கார்களே, அவர்கள் என்றென்றைக்கும் சம்சாரத்தில் வராதவர்கள், ஆகையினாலேயே மாறுபாட்டை அடையாதவர்கள், எப்பொழுதும் ஞானத்தை உடையவர்கள் தானே. அப்போ சத்தியமாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள்னு சொல்லலாமே அப்படின்ற சந்தேகம் வரும். அப்போதான் உபநிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா அனந்தம் அப்படின்ற பதத்தை போடுறது. சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடியது பரபிரம்மம் தான், நித்திய சூரி கிடையாது. ஏன்னா அனந்தம்னா தேசம், காலம், வஸ்து என்ற எல்லா தடையை நீக்கி, பரிச்சேதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் அனந்தமான வஸ்து. தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்று சொல்லுவார்கள். தேச பரிச்சேதம் என்றால் இன்ன தேசத்தில் தான் இருக்கிறான், இன்ன தேசத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் தான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு தேசத்தினால பரிச்சேதம், அளவுபடுத்துதல் அப்படின்றது கிடையாது. நித்திய சூரிகளுக்கு அப்படி கிடையாது. நித்திய சூரிகளும் சின்ன இத்திரூண்டு ஜீவாத்மா தானே, ஆகையினால் அவர்களுக்கு தேசத்தால் பரிச்சேதம் இருக்குது. அதே போல் வஸ்துவால் பரிச்சேதம் நித்திய சூரிகளுக்கு இருக்குது. வஸ்து பரிச்சேதம் அப்படின்னா என்ன வஸ்துவை எடுத்துக்கொண்டாலும், என்ன பொருளை எடுத்துக்கொண்டாலும் இது பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்? அந்தந்த வஸ்துக்களுக்கு உள்ளுரை பொருளாக அந்தர்யாமியாக பகவான் தானே இருக்கான். இதை நித்திய சூரிகள் இடத்துல சொல்ல முடியாது இல்லையா? இந்த வஸ்துவை பார்த்து இதுவும் நித்திய சூரி, இந்த ஒரு செல்ஃபோனை பார்த்து இது நித்திய சூரி, லேப்டாப்பை பார்த்து இது நித்திய சூரி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் செல்ஃபோனை பார்த்து கூட இது பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கான். ஆக அனந்தமாக எம்பெருமான் இருக்கிறான். ஆக இதுதான் எம்பெருமானுக்கு அடையாளம். சத்தியமாக,
ஞானமாக அனந்தமாக இருத்தல். இதுதான் அவனுடைய சுரூப நிரூபக தர்மம். நிரூபித்த சுரூப விசேஷணம் என்றால் இப்போ அடையாளம் கண்டுண்டாச்சு, ஒரு பொருளை அடையாளம் கண்டுண்டாச்சு. ஒரு இடத்துக்கு போகிறோம், 100 பேர் இருக்கார்கள், ராமன் யார் அப்படின்றது நமக்கு தெரியலை. அப்போ அடையாளம் காணுவதற்கு இவர் தான் ராமன் அப்படின்னு தனித்து அறிவதற்கு ஒரு அடையாளம் சொல்கிறார்கள் இல்லையா? இந்த சட்டையை போட்டுருக்கார், இந்த பேண்டை போட்டுருக்கார் அப்படின்னு சொன்னார் என்றால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தணும், அந்த விசேஷணமானது. அப்போ தான் அது அடையாளமாக ஆகும். சரி, இப்போ அடையாளம் கண்டுண்டாச்சு. அதற்கு பிறகு இந்த ராமன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் நிரூபித்த சுரூப விசேஷணம் என்று சொல்லுவார்கள். அதுபோல இப்போ பரபிரம்மத்தை தனித்து அடையாளம் கண்டுண்டாச்சு. அப்படிப்பட்ட பரபிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது வரக்கூடியது தான் நிரூபித்த சுரூப விசேஷணங்கள். அது என்னது? எம்பெருமானுடைய சௌஷீல்யம், சௌலபியம் போன்ற அனந்த கல்யாண குணங்கள். இப்படி சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் விலட்சணனாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் அதற்கு என்ன தன்மைகள் இருக்குன்னா சௌஷீல்யம், சௌலபியம், வாத்சல்யம் போன்ற அனந்த குணங்கள். இதெல்லாம் தான் நிரூபித்த சுரூப விசேஷணங்கள். அதற்கு பிறகு வியாபாரம், செய்தொழில். இப்படிப்பட்ட குணசாலியான எம்பெருமான் பண்ணக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா லீலையாக ஜகத்தை படைத்தல், அதே போல் அடியார்களை காத்தல், ரக்ஷணம், ஜகத்தினுடைய ஸ்திதி, ரக்ஷணம், சம்மாரம். இதெல்லாம் எம்பெருமானுடைய வியாபாரங்கள், தொழில்கள் என்று இப்படி எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன, நிரூபித்த ஸ்வரூப விசேஷணம் என்ன, வியாபாரம் என்ன, இதையெல்லாம் இந்த 7ஆம் வார்த்தையிலே பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.